வணக்கம், வெல்கம் டு ulaga thamizha. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா மாம்பழ போலி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். மாம்பழ போலி செய்கிறதுக்கு இப்போ ஒரு மாம்பழம் எடுத்துருக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். பறிஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதே மாதிரி இந்த சாத பகுதியும் எடுத்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதோடு சேர்த்து 2 ஏலக்காய் இதில் இப்போ சேர்த்துடலாம். இதுமாதிரி 1/2 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா நைஸாக இருக்குது. இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ மாம்பழ பூர்ணம் செய்கிறதுக்கு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. நெய் உருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ விழுதை இதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டணும். நல்லா சுருண்டு வரணும் பூர்ணம். அப்போ தான் நம்ம போலி பண்ணும்போது நல்லா வரும். கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வருது, பபிள்ஸ் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலரணும். நல்லா ஒன்றை போல் திரண்டு வரணும். இது இன்னும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் கலர்ற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இதான் கரெக்டான ஸ்டேஜு. நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு போலி செஞ்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு கலர்றதுக்கு. ஆனால் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு கலர்னேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக. இவ்வளவு தான். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ போலி ரெடி பண்ணிடலாம். இப்போ போலிக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கோதுமை மாவு 1 கப்பு. போலினாலே மைதா தான் போடுவாங்க. ஆனால் நான் மைதா வேணான்னு கோதுமை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் மைதா கூட போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் நெய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா பெசரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சால் போதும். ரொம்ப இலகலாக பிசைய வேணாம், ஏன்னா திரட்ட முடியாது. நம்ம திரட்டி தான் பண்ண போகிறோம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அமுங்கணும். நம்ம நல்லா இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். ஊறட்டும். இப்போ மாவு 20 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ இதை வந்து நம்ம திரட்டிடலாம். இப்போ இந்த சைஸ் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணால் எடுத்துக்கோங்க. இல்லை இதை விட சின்ன சின்ன போலியாக போடுறதா இருந்தால் சின்ன சைஸில் எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே பூர்ணம் வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பூர்ணம் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப அதிகமாக போயிட்டால் வெளியில் வந்துடும். இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம புடவைக்கு இது வைக்கிற மாதிரி வச்சிடலாம். புடவை மடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு திரட்டுறதுக்கு.
அது மேலே லேசாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு தரட்டிடலாம். இது வந்து லைட்டாக தான் நம்ம தரட்ட முடியும், ரொம்ப ஆஷாக தரட்டக்கூடாது, வெளியில் வந்துடும் எல்லாமே. அது நல்லா தரட்டியாச்சுங்க. இந்த சைஸ் தான் தரட்ட முடியும். இதே மாதிரி எல்லா போலியும் தரட்டி அப்புறம் சுட்டு எடுத்துடலாம். இந்த சைஸ் வந்திருக்கு. போலி சுடுறதுக்கு தவா காஞ்சிச்சுங்க. இதில் இப்போ கொஞ்சம் அதை சுற்றி ஆயில் போட்டலாம். ஒரு பக்கம் செவக்கட்டும். போலினாலே பொதுவாக மைதா மாவில் தாங்க செய்வாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு எலாசிட்டி இருக்கும். ஸோ இழுத்தா நல்லா கையில் தட்ட வரும். ஆனால் மைதா மாவு தான் இப்போ உடம்புக்கு கெடுதின்றதுனால நான் வந்து உங்களுக்கு கோதுமை மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து நல்லா இப்படி திருப்பி திருப்பி விடுங்க. அந்த அளவு மைதா அளவுக்கு இதை வந்து மெல்லிசாக தரட்ட முடியாது, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், செவக்கட்டும். லைட்டாக ஆயில் ஊற்றலாம். நல்லா செவந்துருச்சுங்க ரெண்டு பக்கமும். இப்போ நமக்கு சுவையான மாம்பழ போலி ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். மாம்பழ போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.